வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 11, செய்நன்றி அறிதல். குறள் எண் 106. வணக்கம். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாத உறவுகள் எவை, யாரை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதை செய்நன்றி அறிதல் அதிகாரத்தின் 106வது குறள் பட்டியலிடுகிறது. நட்பு மற்றும் உறவை பேணுவதற்கான முக்கியமான வழிமுறைகளில் இதுவும் ஒன்றாகும். மறவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. நட்பு எனும் அதிகாரத்தை பேசும் முன் இங்கே 2 முக்கியமான நட்புகளை நாம் எப்போதும் மறக்கவோ துறக்கவோ கூடாது என்று வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். அந்த 2 வகையான நண்பர்கள் யார் என்று பார்க்கலாம். நட்பை மறப்பது நன்றி அறிதலுக்கு எதிரானது. நல்லோரின் நட்பும் துணையாக நின்றோரின் நட்பும் நம் வாழ்வின் 2 முக்கியமான பாதுகாப்புச் சுவர்கள் போன்றவை. எனவே இந்த 2 வகையான நட்பையும் நாம் கண்ணை இமை காப்பது போல காக்க வேண்டும். நல்வழி காட்டுபவர்களையும் துன்பத்தில் தாங்கி பிடிப்பவர்களையும் நாம் ஒருபோதும் பிரியாமல் வாழ்வோம். இந்த உயர்ந்த அறநெறியை வாழ்வில் கடைபிடிப்போம். நாளை வேறொரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.